Hey guys, welcome to Samyal with Sisters. நாங்க எல்லாம் சேர்ந்து எங்க போறோம்? மதுரைக்கு போறோம். ஷோ என்ன சாப்பிடுற? புவா? நாங்கள் தான் வீட்டில் சாப்பிட்டோம். ரக்ஷித்துக்கு மட்டும் மத்தியானம் பேக் பண்ணிட்டோம். அவன் ஸ்கூல் போயிட்டு வந்தான். ஸோ 2 மணிக்கு தான் கிளம்பணும் மதுரைக்கு. அப்படியே ஈவினிங் வந்து அங்கே 99 காஃபியில் வந்து காஃபி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு எதுக்கு போகிறோன்னா அப்பா வந்து அங்கே நெல் விதைக்க போகிறாங்க ஊரில். அதனால் அதுக்காக தான் போகிறோம், விவசாயத்துக்காக. நெல் விதைக்கும் போது சாமி கும்பிட்டு நம்ம அந்த நாற்றை எடுத்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் போகிறோம். இங்கே வந்து எனக்கு நல்ல ஒரு வேட்டை வச்சுட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. ரெண்டு மணிக்கு கிளம்பி டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. 7:45 ஆயிடுச்சு. இப்போதான் மதுரையை என்டர் பண்ணுறோம். அங்கே வந்து நாங்கள் மதுரையிலேயே ஸ்ரீ சப்ரீஷ் இருக்க ஹைவேஸ்லேயே அங்கே வந்து இட்லி அப்புறம் பசங்க பரோட்டா அதெல்லாம் சாப்பிட்டுட்டோம். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்கு இன்னொரு 1 hour ஆகும். ஸோ 9-10 கூட ஆகலாம். அதனால் இங்கே சாப்பிட்றதுக்காக நிறுத்திட்டோம். எனக்கு மதுரைக்கு போனாலே இந்த ஆனியன் ஊத்தாப்பம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுவாங்க. ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோங்க ஊருக்கு. போனோன்னே எங்கள் அத்தை பெரியம்மாலாம் இருந்தாங்க. என்னாச்சு? நான் ஒவ்வொரு வேலையாக போட முடியாது. சரிப்பா. ம் 10:45 தான் போய் ரீச் பண்ணோம். பாப்பா நல்லா தூங்கிட்டா. ஸோ அவளை வந்தோடனே வந்து கீழே பாய் விரித்து போட்டாச்சு. இந்த வாட்டி பாயோட பெட் இருந்தது, பாரிஸில் பார்த்தோம். ஒன்று வந்து 600, பெருசாக வாங்கினா டபுள் காட் மாதிரியும் இருக்குது, அது வந்து 800 rupees. ஃப்ரெஷ்ஷாக வந்து பசும்பால் கிடைக்கும். 6 மணிக்கு தோட்டத்திலேருந்து கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து காஃபி மேக்கர் ஃபில்ட்ரு அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க. ஸோ காஃபி முடிச்சுட்டு நல்ல பாலில் காஃபி ஒரு டம்ளர் கெட்டியாக போட்டு குடித்தோம். பசங்க எல்லோரும் எந்திரிச்சிட்டானுங்க. எந்திரிச்சு அவனுங்க பாட்டுக்கு விளையாட போயிட்டாங்க. ஸோ ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தோம். மோஸ்ட்டாக இங்கே 3 monthsக்கு ஒரு வாட்டி தான் வரும், இல்லை 6 monthsக்கு ஒரு வாட்டி வரும்ன்றதுனால எல்லாமே வீட்டிலேருந்து பேக் பண்ணி கொண்டு வந்துடுவோம். சென்னையிலேருந்தே வந்து சில ஐட்டம்ஸ்லாம் பேக் பண்ணிட்டோம். அரிசி, வேர்க்கடலை, காய்கறிகள், படுத்துட்டானா சஃபோலா எண்ணெய், காட்டுக்கு மம்மி, மஞ்சத்தூள், சரி கொஞ்சம் தள்ளி படுக்க சொல், நெய், கரம் மசாலா, தோரம்பருப்பு, சர்க்கரை 2 சர்க்கரை, பாசிப்பருப்பு, அங்கேருந்து இந்த கத்திரிக்காய் பண்ணலாம், கத்திரிக்காய் போடலாம், பெருங்காயம் ஜிப்லாக்ல போட்டு தாளிக்கிறதுக்கு. என் மம்மி என்ன பேக்கிங்கா, சீரகம், வெந்தயம், கடுகு பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டாங்கடா மம்மி. மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி மாவு பேக்கெட்டும் வந்து வர வழியிலே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வந்தோன்னே காலையில் வந்து இட்லி தான் ஊற்றணும். தக்காளியை வேக போட்டு சட்னி, வெஜிடேரியனுக்கு எங்கள் அத்தைக்கு அம்மாவுக்கு. எங்களுக்கெலாம் வந்து நான்வெஜ் நாட்டுக்கோழி காலையிலே நல்லா தோட்டத்தில் இருந்த நாட்டுக்கோழி 2 நாட்டுக்கோழி அடித்து கொண்டு வந்துட்டாங்க. மட்டனும் வந்து அங்கே நல்ல கொழுப்பாக கிடைக்கும். ஸோ மட்டனும் காலையில் வந்து சிக்கன் குழம்பு, மத்தியானத்துக்கு மட்டன் பிரியாணி பண்ணலான்ற பிளானு. ஸோ கழுவும் போதே பாருங்கள் எவ்வளோ கொழுப்பு வருது. நீங்கள் பெரியமாட்டையும் அம்மாட்டையும் பூண்டு உரிக்கிறதுக்கு கொடுத்துட்டோம். குழம்பு வந்து 4 பேர் புரட்டாசி விரதம் இருக்கிறவங்களுக்கு, அம்மாவுக்கு, பெரியம்மாவுக்கு, அத்தைக்கு, அப்புறம் எங்கள் டிரைவர் அண்ணாக்கு. நான்வெஜ் வந்து எங்களுக்கெல்லாம் நல்ல சிக்கன் குழம்பு வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ நாங்கள் கடைசியாக ஃபைனல் டச்சாக முந்திரி அரைச்சி ஊற்றுறோம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. கண்டு கீழ் சொகுப்பா மாறிடும். இந்த விவசாயம் எல்லாம் ஒண்ணு நல்லா இருக்கிறதுல பண்ணு, நல்லா இருக்குமில்ல, நாடும் சுத்தமா இருக்குமில்ல. யாரு பையன் நீ? மட்டைக்காலம் வேணா நீ? அப்பா வந்துருக்கானா? நீ வந்து வந்தியா? யாரு ரொம்ப
வாங்க வாங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க. விதை போட்டு நாற்று வந்துருச்சு. நெல் அரிசி நம்ம சாப்பிட்ற அரிசி விளைய வைக்கிறோம். ஸோ இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி தண்ணிக்குள்ளே உட்காந்து இந்த நாற்றை பிடுங்கி கட்டி வைப்பாங்க. மறுநாள் வந்து இதை தனித்தனியாக இன்னொரு இடத்துல ஊண்டி வைப்பாங்க. இதுதான் வந்து நாற்று நடுறது. இந்த நடுறதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம போய் சாமியை நல்லா கும்பிட்டுட்டு இந்த நாற்றை இன்னொரு இடத்துல நடும்போது அது வந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டி நம்ம பண்ணுறோம். அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ ஊருக்கு வந்திருக்கிறது. படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேர் இந்த தூக்குச்சட்டியில் சாப்பாடு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இங்கே நிறைய தூக்குச்சட்டி பார்த்தேன். அங்கே வேலை பண்ணுறவங்களோட சாப்பாடு நாங்கள் லேட்டாக போனதால அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். முக்கால்வாசி பழைய கஞ்சி தாங்க. சாதம், பழைய சாதம். நானும் அக்காவும் டிராக்டர் ஓட்டணும். ரீல்ஸில் இருக்குது, ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஈவினிங் வந்து பசங்களை மொட்டை மாடி கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் விளையாட விட்டோம். ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே சீக்கிரமே தூக்கம் வந்துடுங்க. 7-8 மணிக்கெலாம் தூங்கிட்டோம். படுத்துட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பசங்கள்லாம் குளித்து ரெடி ஆகிட்டாங்க. அன்றைக்கி தான் வந்து திருப்பி அங்கே சாமி கும்பிட்டுட்டு சென்னைக்கு கிளம்பணும். அதனால் காலையிலே வந்து எல்லோரையும் ரெடி பண்ணியாச்சு. நாங்களும் வந்து கிச்சன் காலைல டிஃபன் மட்டும் பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்ச் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலான்ட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். எங்கள் மம்மி வந்து கொஸ்து சட்னி ஒன்று வைப்பாங்க. இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி வச்சு அவ்வளோ சூப்பராக வைப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் தோட்டத்துக்கு. 2 days ஸ்டே. நாங்கள் கிளம்புறோம். சென்னைக்கு கிளம்புறோம் உனக்கு என்ன குறை? இந்த வீட்டு அரசிக்கு ஒரு படி நெல் வைப்பா. வீட்டில் சாமி கும்பிட்டதை பார்த்துருப்பீங்க. வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா ஊர் காவல் தெய்வம் வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து ஐயனார் பெரிய அருவாள் வச்சுட்டு இருப்பார். அவர்கிட்ட வந்து நல்லபடியாக விளையணும்னு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பணும். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து சாட்டர்டே எடுத்தது, நாற்று பிடுங்கினது. இங்கே பாருங்கள், நான் இன்னொரு இடத்துல நடணும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து கொண்டு வந்து அந்த கட்டை வச்சுட்டாங்க. அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு கோணியில் கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாத்தையுமே. இங்கே தான் நம்ம சாமி கும்பிட்டு போகிறோம். பிள்ளையாரா பண்ணுறீங்க? பிள்ளையாரை காட்டுங்க. பிள்ளையார் வந்து எங்கே பிடிச்சி வச்சாலும் வருவாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கே நமக்கு கிடைக்கிறது இந்த களிமண் தான். அதில் வந்து பிள்ளையாரை பிடிச்சி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அவரை தான் வந்து ஃபஸ்ட்டு வழிபடணும். அவருக்கு அந்த அருகம்புல் கொஞ்சம் பிடுங்கி அவருக்கு வச்சு பூ வச்சு நம்ம வந்து வாழைப்பழம், வெத்தலை பாக்கெலாம் வச்சு வந்த எல்லா சுமங்கலிக்கும் வெத்தலை பாக்கு, பழம், பூ கொடுக்கணும். அந்த நாற்றையும் பிள்ளையார்கிட்ட வச்சு நல்ல குலதெய்வத்தை வேண்டி சாமி கும்பிட்டு அப்பா வந்து அதை நல்லா விளையணும்னு சொல்லி அங்கே அந்த நாற்று வைக்க போகிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து அந்த நாற்றை எடுத்து கொடுப்பாங்க.
இந்த நாற்றை வந்து 3 வாட்டி நம்ம தொட்டு தொட்டு கும்பிட்டு திருப்பி கொடுக்கணும். அதனால தான் வந்து இவ்வளோ நேரம் கொடுத்தாங்க. கரெக்டாக நாங்கள் சாமி கும்பிட்டு முடித்தோன்னே நேச்சர் வந்து நம்மளை ப்ளெஸ் பண்ணுற மாதிரி ட்ரிசில் ஆச்சு. மழை பெஞ்சிட்டு இருந்தது. ரொம்ப பெய்யல, கரெக்டாக ஒரு ஷவர் மாதிரி இருந்தது. ஸோ முன்னோர்கள் கிட்ட இருந்து சாமி கிட்ட இருந்தெல்லாம் நமக்கு பிளெஸிங் வந்த மாதிரி மன நிறைவோடு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எப்படி இருக்கு கொய்யா பழம்? சொல்லுடி, வாய் தர சொல்லுடி. உனக்கும் எனக்கும் தான் அம்மாச்சிக்கு வந்துட்டா வாங்கினேன் பழமா. ஓரமாக எடுத்து வச்சிருந்த பழம்டா இது, சீட்டா பழம். அவ்வளோதாங்க, சூப்பராக நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நான் இது போஸ்ட் பண்ணுற நேரம் கரெக்டாக அங்கே வந்து அறுவடை நடந்துட்டுருக்கு எங்கள் ஊரில். ஸோ விளைஞ்சி முடிச்சிடுச்சு. அறுவடை வீடியோவும் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் போடுறேன். அப்படியே வந்து திருச்சி கண்ணப்பாவில் நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்களோட ஊர் பயணத்தை முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோங்க. ஃபார் மோர் வீடியோஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.